Hi guys, welcome all. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் how to reverse a given string. இது ரொம்பவே ஈஸியான டாபிக், அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக். ஜாவா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியாது, போக போக கோட் பண்ணும்போது இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டான டாபிக் அதுவாக தான் இருக்கும். ஓகே guys, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ண போகிறோம். நான் வந்து கெட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் கொடுக்குற மாதிரியே வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் நான் வந்து என்ன கொடுக்கலாம், ஏபிசிடின்னு கொடுக்குறேன். ஏபிசிடிஇ. ஓகே, லென்த் 5 இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு கான்செப்ட் தான். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த லென்த்தை வச்சு ஒரு லாஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவாக எடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் போட்டுட்டா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் வந்து ஒரு இ எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கில் போட்டு அது கூட வந்து டிசிபிஇன்னு தனித்தனியாக அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போனால் நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர், இந்த ரெண்டு கிளாஸ்லையுமே வந்து இந்த ரிவர்ஸ் ஆப்ரேஷன் வந்து இம்பில்டாக இருக்கும். பட் வந்து நார்மல் ஸ்ட்ரிங் ஜாவாவில் இருக்கிற நார்மல் ஸ்ட்ரிங் கிளாஸில் வந்து இருக்காது. பிகாஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து ஜாவாவில் வந்து இம்மியூட்டபிள். பிகாஸ் இம்மியூட்டபிள்னால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சரையோ இல்லை அடிஷ்னலாக ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதா இருக்கிறதாலும் அந்த மாதிரி எந்த ஆப்ரேஷனுமே நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நான் என்ன கான்செப்ட் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு str டாட் லென்த். ஓகே, இப்போ வந்து லென்த்துன்ற மெத்தடை நம்ம கால் பண்ணி எஸ்டிஆரோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ட்ரிங்கோட லென்த். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறோம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஈலேருந்து ஒரு கேரக்டருமே வந்து நம்ம தனியாக பிரித்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ண போகிறோம். ஸோ அசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும். அதான் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஈக்குவல் டு நான் நல்லுன்னு கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் வெறும் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் மட்டும் கூட கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் இன்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் லெஸ் தென் லென்த், இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, பக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஓகேவா, கரெக்டாக? ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென் -1 இப்படியும் நம்ம கொடுக்கலாம். இல்லைனா வந்து உள்ளே வந்து நம்ம அரைவாக எடுக்கும் போது வந்து கொஞ்சம் கான்செப்ட் மாறும். ஸோ வந்து ஈக்குவல் டு 0 இண்டெக்ஸ் மைனஸ். ஓகே, லென்த். ஓகே, இப்போ வந்து இதோட டோட்டல் லென்த் வந்து 1 to 5. பட் வந்து இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா 0 1 2 3 4. ஓகேவா, இப்போ வந்து நம்ம லென்த் -1, லென்த்தில் வந்து இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 5. ஸோ லென்த் -1ன்னு பண்ணும்போது இண்டெக்ஸோட வேல்யூ 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னும் போது 0ல் வந்து எண்ட் ஆகும். ஸோ 4ன்ற இடத்துல இ இருக்குது, 0ன்ற இடத்துல ஏ இருக்குது. ஸோ இந்த லைனில் நம்ம இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸில் தான் எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அசைன்மெண்ட். reverse equal to reverse plus str of index. ஓகேங்க, ஒன்றும் இல்லை, str of intன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா அது வந்து அரே. கேரக்டர் அரே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ண முடியாது. நம்ம என்ன கொடுக்கணும்னா str டாட் கேர் அட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு ரிவர்ஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்தோன்னா ஒரு வேல்யூ எடுத்து ரிவர்ஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணும். ஓகே, இந்த ஸ்டெப்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் ரிவர்ஸ். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல், சாரி, இங்கே நம்ம நல் கொடுக்க தேவையில்லை.
ஓகே, நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு ரிவர்ஸ் ஆகி. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இந்த மாதிரி வந்து மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் பேஸ் பண்ணி. ஓகே, நான் வந்து என்ன தப்பாக போடுறேன்னு பார்க்காதீங்க, லைட்டாக வந்து மறந்துடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்களாக வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிட்டா தான் உண்டு. மற்றவங்க சொல்லி கொடுத்துலாம் வந்துச்சுன்னா சத்தியமாக வந்து நீங்கள் ஜென்மத்துக்கும் கற்றுக்க முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தப்பு பண்ணி அது எந்த தப்புன்னு நீங்கள் டீபக் பண்ணுறத பொறுத்து தான் வந்து உங்களோட நாலேஜ் நல்லாவே வளரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர் அரே வச்சு எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இதில் வந்து நம்ம ஒரு கேரக்டராக வந்து பிரித்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி கேரக்டர் அரேன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து கேரக்டர் அரேவாக சேவ் ஆகிடும். ஸோ வந்து ஒரு டிஜிட்டுமே அதுவாகவே தனித்தனியாக பிரித்து சேவ் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆர் ரிவர்ஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு மெத்தட் போதும். நான் மிச்சம் 2 மெத்தட் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகே கைஸ், பாய்.